இந்த ஊர்ல வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து கூட திமுகவுக்கு தான் வந்திருப்பாங்க. திமுகல இருந்து ரொம்ப போனவங்க வந்து ரொம்ப குறைவா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு முகங்களாக அறியப்பட்டவர்கள் பெரிய இடத்துல இருக்காங்க, யாரும் இன்னும் போகல. அதன் பிறகு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, திமுக இன்னொரு பிரச்சனை என்ன வந்ததுன்னா, அவர்கள் கட்சியில நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க அந்த முன்வரிசையிலேயே நான் நிறைய வாட்டி எழுதியிருக்கிறேன். நீங்க முன்வரிசையிலே இருந்து ஏவாவேல இருந்து அந்த பக்கம் இருக்கிற செந்தில் பாலாஜி வரைக்கும் நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா அவர்லாம் ஒரு காலத்துல வந்து அதிமுகல இருந்தவங்க தான் ஒரு 9-10 பேர் அமைச்சர்களா இருப்பாங்க. முத்துசாமியில இருந்து கே ராமச்சந்திரன்ல இருந்து செந்தில் பாலாஜில இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து சேகர் பாபுல இருந்து ரகுபதியில இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா திமுக அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்குது. அது ஒரு வகையில் நல்ல இருக்கு. ஆனால் அந்த கட்சியிலேயே ஆண்டாண்டு காலமா இருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போன அந்த ஒரு வருத்தமும் திமுகவுக்குள்ள இருக்கு. அவங்க அதையும் மீறி அந்த கட்சிக்குள்ள இருந்து செயல்படுறாங்க. திமுக அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது கமிட்டடான பார்ட்டி. நீங்க வந்து அவங்க கட்சிக்குள்ளார அவங்களோட பணி ரொம்ப சிறப்பா இருக்கலாங்க. அதை தாண்டி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில திரு ஸ்டாலின் இருக்கிறாரு. பொதுமக்கள் மத்தியில் அவரு தொடர்ந்து ஜெயிக்கிறது பெருமை கிடையாது. எவ்வளவு பேரை ஜெயிக்க வைக்கிறாரு. இப்ப நேரு ஜெயிச்சது வந்து சாதனை கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் டெலிவரி பண்ணிருக்காரா? அவரு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கள மாத்தி விட்டுருக்காரு. லால்குடியில 4 முறை ஜெயிச்சவர் சௌந்தரராஜன். 2011 வேவ்லே ஜெயிச்சவர். அவருக்கு நேரு ஆகாது, அதனால அவருக்கு சீட்டு கொடுக்கல. அங்க வந்து இவங்க லீமாராவ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் திரு ஸ்டாலின் பார்க்கணும். அவர் கட்சிக்கு உழைச்சிருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, பணம் செலவு பண்றாரு, கமிட்மெண்ட்டோட இருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி இந்த மாற்றத்தை கொண்டு வந்து நான் விஜய்னு சொல்லுவேன். நீங்க இன்னொன்னு லோவர் லெவல்ல வாரிசை பத்தி கேட்டீங்க. மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவை கொடுத்திருக்காங்க. அன்பில் மகேஷ் தோத்துருக்கிறாரு, டிஆர்பி ராஜா தோத்துருக்கிறாரு, பொன்முடி பையன் 3வது இடம் போயிருக்கிறாரு, பிடிஆர் தோத்துருக்கிறாரு. அன்பில் வந்து டிஆர்பி ராஜா மாதிரி அரகண்டா கூட பேசுனது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் தன்மையா தான். எதிர்கட்சி குறித்து கூட வந்து மோசமா பேசுனது இல்லை. நல்ல பேர் உள்ளவர் தான், தலைமைக்கு நெருக்கமானவர் தான். இந்த தோத்ததெல்லாம் ஒரு மெசேஜ். நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில் இந்த வாரிசுகளுக்கு எதிராக ஒரு மனநிலை இருக்குது. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இப்போ வந்து நடவடிக்கை குயிக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் குயிக்கு தான் நினைக்கிறேன். கோட்டி வந்து கொஞ்சம் லேட்டுனாரு. ஏன்னா திமுக நடக்காதுன்னு நினைச்சேன். அது நடக்குது. என்ன காரணம்? அந்த நேரலையெல்லாம் ஒரு காரணம். இந்த பட்டியல் வந்திருக்கு. இனிமேல் தான் யார் யார் இந்த ஒரு முன்னெடுப்பே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இது நடக்காதுன்னு நினைச்சிருக்கேன். அவங்க பண்ணிருக்காங்க. முன்னாடி நான் சொன்னல, அது மாவட்ட செயலாளர்கள் 65 பிரிச்சதே அன்னைக்கு. என்னன்னா மாற்றம் வந்திருக்குங்க. இவர் வந்து தோத்தது. ஆனா மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறோம். அதன் பிறகு சில சிறந்த அரசியலில் நீங்க நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கான். அதையும் மீறி சிலர்கள் கட்டாயம் நாடாளுமன்றத்துக்கு சட்டசபைக்கு வரணும். ஒரு மாற்றத்தின்கிற மேரில் இந்த மாதிரி ஆட்கள் போகாத பட்சத்தில் ஜனநாயகம் ஒட்டுமொத்தமா பலவீனமாகுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருக்கிறவங்க உள்ள கட்டாயம் போகணும். அவங்க தோத்துட்டாங்கிறது சரி, இவர் சொன்னா இந்த வாரிசு அரசியல்ல தோத்துருக்கலாம். பட் சில சமயம் இந்த டெலிவர் பண்றவங்க, நல்லா பேசுறவங்க, ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இவங்க வந்து ஜனநாயகத்துல நல்ல எடுத்துக்காட்டு. பிடிஆர்ல வந்திருக்கணும் இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். பேர்ல நம்ம யாரை இழக்கிறோம் இல்ல, அவங்க அதையும் நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட இப்ப ஆப்டிக்ஸ்க்காக இப்ப தாவக என்ன கட்டமைக்கிறாங்க? ஒண்ணு இல்லாதவரு இது வச்சிட்டு கட்டமைப்பு இல்ல, அது பாதி போய் எல்லாருக்கும் கார் கொடுத்தது மூலமா அவர் என்ன கட்டமைச்சிட்டாரு? என் கட்சியில உள்ளவன் எல்லாருமே சமூகத்தின் மிக அடித்தளத்துல இருக்கிறவன் ஃபுல்லா எம்எல்ஏ வந்து அவன் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு உள்ள ஆட்கள் எல்லாம் நாங்க அது உண்மை இல்ல. எப்படி கட்டமைக்கப்பட்டது பாருங்க. ஒரே நாள்ல எல்லாருக்கும் கார் கொடுத்ததன் மூலமா தாவேகா என்பது வெறும் ஏழைகளின் கட்சிகளாங்கிறத அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. உண்மையே கிடையாது. அப்ப சென்ட்ரிங் அடிச்சவர் எம்எல்ஏ ஆனாரு. அவருக்கே காதலும் இல்லை காரும் இல்லைன்னு சொன்னவரு தன்னுடைய அபிடவிட்லயே நான் கார் வாங்கி வச்சிருக்கேன்னு போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தான் பிரச்சனை. 32 பேருக்கு மாற்றம் வந்திருக்கு இல்லையா? பாத்தீங்களா? பொய் சொல்றாங்க சட்டப்பேரவைகளே, பொய் சொல்றாங்க. 2 பேரும் மூத்த பத்திரிகையாளர்கள். அவங்க வந்து ஆதாரத்தோட விஷயம் பேசுறாங்க. இது என்னன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டா போட்டு வைப்பு பண்ணி சாங் போட்டு போடுறாங்களே, அது பார்த்தா பல லட்சம் பேர் பார்த்துருவாங்க. அதுல வந்து உண்மையிலே காரம் இல்லை காதலம் இல்லை போல பாவம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஒரே விஜய் வந்ததுனால தமிழ்நாட்டுல மாற்றம் வருதோ இல்லையோ, திமுக மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் விஜய் தான். விஜயோட வெற்றி அவங்க அதை கூர்ந்து நோக்கி இருக்காங்க. திரும்ப வர இந்த மாற்றம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத என்னோட கேள்வி. இப்ப இந்த மாற்றத்துக்கு முன்னால வந்திருக்காங்க திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி இல்லையா?
இப்ப உதாரணத்துக்கு இப்ப திரு ஏவாவேலு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, முன்னாள் அமைச்சரா இருக்காரு ஏவாவேலு, திருவண்ணாமலை ஒரு எபோ 70, இப்ப அவர் வந்து இந்த மாவட்ட செயலாளர் பட்டியல்ல வரமாட்டாரு அப்படின்னும் போது வர முடியாது. அப்படின்னும் போது அவரோட அடுத்த கட்டம் என்னவா? நீங்க அப்படி இல்ல, அது மாதிரி இல்ல, அவர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்திரா காந்தி வந்து காங்கிரஸை கட்டமைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு பீரியட்ல அவங்க வந்து காமராஜரையே அந்த கட்சியில இருந்து அவங்க பெரிய பெரிய நிஜலிங் டப்பா போன்ற தலைவர்களே யார் பழந்துன்னு அந்த கட்சியில மிகப்பெரிய நேருக்கு இணையாக இருந்தவர்கள் ஒரு பீரியட்ல இந்திரா காந்தியால் அவர்களை ஓரம் கட்டிக்கிட்டு அந்த காங்கிரஸை கட்ட முடிஞ்சது இல்லையா. அது மாதிரி சில சமயம் அதுக்காக நீங்க காமராஜரை ஒதுக்குனது நிஜலிங்கங்களை ஒதுக்குனது நான் சரின்னு சொல்லலை. கட்சியின் நலன் கருதி மாற்றங்களை காலத்துக்கு ஏற்றபடி நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது கொள்கை ரீதியாகவும் நீங்க செய்யணும், அமைப்பு ரீதியாகவும் நீங்க செயல்படணும். இப்போ அமைப்பு ரீதியாக இவங்கெல்லாம் சொன்ன ஒரு நேருவை விட்டுக்கிட்டு அவர் பையனையும் மறுபடியும் கொண்டு வரதில் அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்குது. ஆனால் நேருனுடைய ரோல் அந்த கட்சிக்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். வேல் என்பவருக்கு அதையும் நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அதே சமயத்தில் புதுமுகங்களை கட்டாயம் கொண்டு வரும். நீங்க புதுமுகங்களை நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இதுல புதுமுகங்களை கொண்டு வராங்கன்னா, இப்ப வேலு மாதிரியான மூத்த தலைவர்களை, மூத்த லீடர்ஸை அவங்க வந்து இப்ப தலைமை நிலைய பொறுப்புக்கு மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க வெளியே வேணாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நேருவோட பங்களிப்பு கட்சியில் இருக்கணும், ஏவாவேலுவோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னா அவங்க தலைமை நிலைய பொறுப்புக்கு மாத்துறாங்க. தலைமை நிலைய பொறுப்பு ஏற்கனவே அவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் இருக்காங்க. அவங்க வேற ஏதாவது இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறாங்கன்னா அப்போ அந்த கட்சி அந்த பொறுப்போட இருக்குன்னா அவங்க இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்களா நான் கேட்குறேன். இந்த மாவட்டத்தில் அது எப்பவுமே இருக்கும் சார். இப்போ தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். நீங்கள் இவர் ரகு சொன்னார் அவருக்கு கொடுக்கல, இத்தனையும் லால்குடியிலேருந்து அவர் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து திமுகவில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேர்காணல் சமயத்தில் அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார், அந்த வரச்சில் கூட இருப்பார். கடைசியில் அவர் ஒரு கன்சல்ட் பண்ணுறாங்க. மாவட்ட செயலாளருடைய வாக்கு அவருடைய சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கேரி இட்ஸ் வெயிட், அது உண்மை இருக்கு. பட் அதையும் ஆனால் தலைமை என்ன எடுத்துக்கணும்னா, இதனுடைய இந்த விம்சன் ஃபேன்சிஸ் அவரோட அதனால அவர் செய்கிறாங்கிறத தெரிச்சு அதை வீட்டோ பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்த நலன்கிறத அது ஒரு முடிவு எடுத்து தான் சரி. அப்புறம் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்க ஒரு 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 அது என்ன ஒரு ஸ்ட்ராங் ராடு மாதிரி நீங்க ஒரு கட்சியை நீங்க நடத்த முடியும். இந்த பக்கம் அங்க வளையாத ஒரு ராம்ராடு மாதிரி முடியாது சார். சில நீக்கு போக்குகள் சில இடங்கள் நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த அரசியல்ல இந்த நீக்கு போக்குகள் இல்லாம முடிய முடியாது. ஆனா அது கட்சியினுடைய வெற்றியையோ கட்சியையோ பாதிக்க கூடாது. அதையும் அவங்க கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மூத்தவர்கள் அவங்க குடும்பத்திலேருந்து வர்றது அதில் சிக்கல் இல்லை. என்னென்னா இப்போ சாதாரண ஒரு தொண்டை வந்து எப்படின்னா, தொண்டன்லேருந்து வட்டத்தில் ஒரு பதவி, அப்புறம் வட்ட செயலர், அப்புறம் பகுதி செயலர், அப்புறம் பகுதியில் எதுனா ஒரு பகுதி, அதுக்கப்புறம் தான் மாவட்ட அமைப்பு மாவட்ட செயலர் ஆகி வரணும். ஆனால் இந்த அரசியல் வாரிசுகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்னென்னா எடுத்த உடனே எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அப்போ எடுத்த உடனே எம்எல்ஏ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி எம்எல்ஏ இருந்தவங்க அமைச்சர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வரதில்லை. மேபி கட்சியில் அது ஒரு ரிஃபார்மாக பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளாட்சியில் கவுன்சிலராக இருங்க. கவுன்சிலராக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்ததுக்கப்புறம் சேர்மன் ஆகுங்க, ஒரு 5 வருஷம், ஒரு 15 வருஷம் அனுபவம், அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக வரலாம். அப்படின்னாச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு லோக்கலில் நல்லவங்களா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இந்த வட்டத்தில் என்ன பேர் இருக்குது, அந்த லோக்கல் யூனிட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசியல் வாரிசுகள் இருக்காங்களா, இந்த பெரியவர், அதாவது அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா அமைச்சரோட மகன் வந்து குறைந்தபட்சம் எம்எல்ஏ தான் நிற்பார். இல்லை சார், அவங்க அப்பா கூட சேர்ந்தே டிராவல் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பண்ணால் நிறைய ஓட்டு போடுவாங்க, அப்போ போயிடும். இதுதான் வாரிசு அரசியல்ன்றது. இன்னொரு விஷயத்தை இது அப்போ மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு நீதி, மாவட்ட செயலர் மகனுக்கு ஒரு நீதியா? நீங்க ஆனா தலைமை நினைச்சால் அதை மாற்ற முடியுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வீரபாண்டி ஆறுமுகம், வீரபாண்டி கலைஞர் இருக்கிறது வரைக்கும் நீங்க வீரபாண்டி ஆறுமுகத்தை நீங்க வந்து அந்த மாவட்டம்னா சேலம்னா ஒரு காலத்துல வந்து வீரபாண்டி அது ஸ்டாலின் பீரியட்ல அவருடைய செல்வாக்கை குறைக்க முடிஞ்சது. ஏன்னா தலைமை நினைச்சா அதை கிராஜுவலா முடிஞ்சு கடைசியில் அவர் இறந்துட்டார்னு வச்சுக்க. இன்னைக்கு சேலத்துல அவர் குடும்பத்தினரோ ஒரு பெரிய அளவுல அவர் பையனும் அங்க இருந்தார், அந்த ராஜாலாம் எம்எல்ஏ இருந்தார். ஸோ தலைமை முடிவு எடுத்து ஒரு மாற்றத்தை அந்த மாவட்டத்தில், அதே நேரத்தில் சேலத்தில் திமுகவோட முகமாவோ சேலத்தோட அவங்களோட ஹோல்டிங் ஏரியாவா இப்போ இல்லாம போயிடுச்சு இல்லையா? இல்ல அது அதையும் சரி செய்யணுங்கிற நீங்க வந்து ஒரு பெரிய கிடையாது. சேலம் அப்படியே தொடர்ந்து 2 வாட்டி 2 தேர்தல்ல சேலத்துல பர்ஃபார்மன்ஸே கிடையாது. இல்ல போன முறை 1 ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி 0. ராஜேந்திரன் நீங்க அப்படியே பிரிக்கலாம். வீரபாண்டி ஆறுமுக பீரியடுக்கு முன்னால பின்னாலனே பிரிக்கலாம். இல்ல அதனால சொல்றேன், நீங்க என்ன இதுக்காக அந்த மாவட்டத்தில் பெரியவரா இருக்க முடியாத வந்து நீங்க அவருடைய அதிகாரத்தை நீங்க மட்டுப்படுத்த முடியாதுன்னு இல்லை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அதை மட்டுப்படுத்தி அதை வீணாக்கிறவும் கூடாது. அதை
மட்டுப்படுத்தி அதே சமயத்துல இன்னொரு அது Productive-ஆ அழகாக இருக்கணும் answer. இன்னொருத்தருக்கு அந்த அதிகாரத்தை மாற்றி கட்சியை அப்புறம் நடத்துறது இன்னொரு ரொம்ப பிரச்சனை என்னன்னா நீங்க வாரிசு முன்னிறுத்துறதுக்கு திமுக முன்னிறுத்துறதுக்கு பல கட்சிகள் முன்னிறுத்துறதுக்கு காரணம் பணம். நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல வட சென்னை வேட்பாளர் யாருன்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கலாநிதி ஆற்காடு வீராசாமி. அவர் முகத்துல பார்த்ததே கிடையாது, எந்த கட்சி கூட்டத்திலையும் பார்த்தது கிடையாது, எந்த போராட்டத்திலையும் பார்த்தது கிடையாது. இவர் இப்படிதான் இருப்பாருன்னு எனக்கு ஒரு தெரியும். டாக்டர் ஏன் கொண்டு வந்தாங்க? ஆற்காடு வீராசாமிக்கு இருந்த கிளவுட், அவர் சேர்த்து வச்ச சொத்து, அவர் சேர்த்து வச்ச பேருக்கு ஒரு வாரிசு, அவரால் முடியல, இவர் கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இது பணத்துடைய பங்கு அதிகமாயிட்டதுனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப நீங்க வட சென்னையில வேற யாராவது போட்டா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா கேட்கிறேன். அந்த இல்ல, ஆனா கம்பேரிட்டிவ்லி கலாநிதி வீராசாமி ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். வீராசாமியை விட அவருக்கு விமர்சனம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆர்காட்டா இருக்காச்சு விமர்சனம் இருந்தது. கலாநிதி வீராசாமி அந்த அளவுக்கு எலிவேஷன் சடனா நடந்தது ஒரு ப்ராப்ளம். இல்ல பட் நீங்க பிராந்திய கட்சியில எந்த பிராந்திய கட்சியில நீங்க நம்ம அதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்ணல. பிராந்திய கட்சிகளே நம்ம ஊர்ல, அதனாலதான் பிஜேபி போல ஒரு கட்சிகள் வந்து நாங்கள் நினைச்ச திமுக என்ன பிரச்சனை வருதுன்னா, அண்ணா பெரியார் நிறைய கொள்கை பேசுனதுனால மத்தவங்க மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ண முடியல. நீங்க பகுத்தறிவு பேசிட்டீங்க, பகுத்தறிவு பேசிட்டு 90 வயசு வரைக்கும் இவங்களே பதவியில் இருக்குது. எந்த பகுத்தறிவு? ஆக்சுவலா அந்த ஏஜ் டென்யூர் கொண்டு வந்தாங்கல்ல, டென்யூர் ரெகுலேஷன் கொண்டு பெரிய விஷயம். திமுகல ஐயா கருணாநிதி, அன்பழகன் அவங்களே வழி காமிச்சிருக்கணும். அதாவது 90 வயசு வரைக்கும் நான் எனக்கு அதுல ஒருவேளை வழி காமிச்சு விட்டுருந்தாங்கன்னா திமுக இந்த அளவுக்கு இன்னைக்கு சஸ்டைன் கூர்மை இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். 2016 திரு ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டாமா இல்லையா சீஃப் மினிஸ்டரா? அப்பவே கருணாநிதி அவருக்கு முடியல, பேசுறது கஷ்டம், மொபிலிட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அவர் தான் பையனே முன்னிறுத்த முடியாத சூழ்நிலை ஏன் வந்தது? அதுவே பாசிட்டிவாவும் பார்க்கப்பட்டது இல்லையா? வாரிசு அரசியலுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுக்கல, அவர் வச்சிருந்தாரு தானே. வேற யாரையா வளர்த்து விட்டு இருந்தாரா? அந்த போட்டி ஓபன் எண்டடா இருந்ததா? லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ங்கிற ஒரு காட்டு. இப்போ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் தான் அவருடைய கலைஞர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க, ஆனா எப்போ அவரை வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவேங்கிற அந்த கேள்வியை அந்த பிரஸ் மீட்ல நான் தான் கேட்டேன். அப்ப அவர் தான் சொன்னார், எங்களுக்கு முன்னாடி யாருன்னா ஸ்டாலின் தான் உழைப்புங்கிறத வார்த்தையை சொன்னாரு. அது உண்மைதான். ஆனா அவர் சொன்ன மாதிரி அவர் உடல்நிலை சரியான பிறகுதான், ரொம்ப அவர் வந்து இயங்க முடியாதுங்கிற பிறகுதான் இவருக்கு வந்து ஆக்டிங் செயல் தலைவர் கொண்டு வந்த ஒரு நிலைமை. அதாவது இது நீங்க வந்து செயல் தலைவர், அப்புறம் தலைவர், அவர் தலைவர் கலைஞருக்கு வந்து ஒரு தயக்கம், நம்ம வந்து ஒரேடியா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது செய்ய வேண்டாங்கிற ஒரு, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் அரசியல இருந்தாங்க, அவங்க கனிமொழி வந்துட்டாங்க இங்க. அவரை விடுங்க, கொலைப்பண்ணீங்க. அன்பழகனே வந்து 90 வயசு வரைக்கும் இருக்கணும், அவரே சொல்லிருக்கலாம்ல, முடியல பொதுச்செயலாளர் பதவியில இருந்து. அட்லீஸ்ட் அவர் எலெக்ஷன்ல நிக்கலன்னா அது போனார். நானே கேக்குறேன், இப்ப துரைமுருகன் சார் கூட நின்னு இருக்க வேணாம், அவரு நிக்காம இருந்தா அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு நிப்பேங்கறாரு. நேர்காணல் வரைக்கும் அவர் இல்லீங்க, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல்ல இருந்தாருங்க. நேர்காணல் நீ கரெக்டா வந்தாரு, அவர் அடுத்த ரெடி ஆயிட்டாரு, நிப்பேங்கறாரு. இன்னொரு எலெக்ஷன்ல ஜெயிப்பேங்கறாரு அவரு. அப்ப என்ன திமுகவின் பலமும் பலவீனமும் அதுதாங்க. அவங்க அங்க இருக்கிற வளர்ந்த தலைவர்களுக்கு இல்ல மாவட்டத்தில் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக காரங்களுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சர்களா இருந்தாலும் சனி ஞாயிறு உங்க இருக்க மாட்டாங்க, அவங்க மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த கிரவுண்ட் வேலை அந்த விஷயத்தில் நீங்க தென் கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் கூட இங்க இருக்க மாட்டார், அவர் சனி ஞாயிறுக்கு மாவட்டத்துக்கு போயிடுவாங்க. அது அப்படிதான் அவங்க அந்த இயக்கத்தை வளர்த்தாங்க. அது நீங்க அந்த ஒரு விஷயத்துல அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் நீங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் வந்து தலைமை நிலைய பொறுப்பு ஒண்ணு கிடையாது. மாவட்ட செயலாளர் இருப்பாரு, அமைப்பு செயலாளர்னு 10-20 பேர் போட்டு அதோட மதிப்பு குறைஞ்சிரும், அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. மாவட்டத்துல அட்டானமி இருக்கும், ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இல்ல சார், அததான் அவங்க எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போகுது, டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான், ராஜ்யசபா லோக்சபா அனுப்பிச்சு விட்டாவே ஆசை குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டையர்மெண்ட் தான். இல்ல அவர் ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த விதிகளை அமல்படுத்தி செயல்படுத்தி அதே சமயத்தில் அந்த மூத்த தலைவர்களுக்கான பொறுப்பையும் வழங்கி செயல்பட்டு, இப்போ நீங்க வந்து இவங்களை மாத்தலைன்னா கூட ஒரு 30 மாவட்டங்களுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு 33 புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு புதிதான ஆட்களை நியமிக்கிறாங்க. அப்படின்னா இதுல இருந்து ஒரு 25 பேர் நிக்க முடியாது. இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்களா 22 பேர் நிக்க முடியாது, 22 பேர். அதுக்கும் ஒரு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 55 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக வருவதற்கு திமுக வருவதற்கு